ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் ஒரு ஸ்விம் சூட் எபிசோட் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சில சீன்ஸை உங்களுக்கு காமிக்கவும் முடியாது. ஸோ கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 9. அந்த புக்குக்குள்ள இருந்த ஒரு கீ விழுது. இது என்ன கீ அப்படின்னு சொல்லி அவ எடுத்து பார்க்கும்போது ஜன்னல் கிட்ட சவுண்ட் கேக்குது. ரெசக்கி ஓபன் பண்ணி பார்த்தா சுகுமி தான் இருக்கிற. மைலேடி நீங்க இன்னும் சாப்பிட வரலன்னு கேட்குமோ டைம் போனதே தெரியல. ஆமா சுகுமி, என் ஃபர்ஸ்ட் லவ் நான் எங்க மீட் பண்ணன்னு தெரியுமான்னு கேட்குமோ தெரியலையே, நான் அவனை இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்ட விடு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ரெசக்கி சொல்லவும் பட் நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல அப்படின்னு சுகுமி கேட்கவும் நாளைக்கு சாட்டர்டே சண்டே வாட்சன்னு வா சொல்றா. மைலேடி நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சுகுமி கேட்கிறா. இன்னைக்கு கேம்பிங் ட்ரிப் போடு டோட்டலா மறந்துட்டு நீ அப்படின்னு கிரசாக்கி இப்ப கேம்பிங் ட்ரிப்புக்காக வந்து நிக்கிறா. எல்லாரும் உங்க டீம் கூட போய் நெல்லுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. கிரசாக்கி மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கா. என்ன டீம் அப்படின்னு கேட்கும்போது டீம் பிரிக்கும் போது நீ தான் தூங்கிட்டியே, ஒரு டீமுக்கு 6 பேர் இருக்கணும், நீ வேணா நம்ம ஹீரோ டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு சுகுமி கிரசாக்கி நம்ம ஹீரோ ஓனடரா ரோரி ஷோ இவங்க 6 பேர் தான் இப்ப ஒரே டீமா இருக்காங்க. 4 பொண்ணுங்க, நம்ம ஹீரோ நடுவுல ஒரு பையன். இந்த மாதிரி உட்கார வைக்க ஷூதா பிளான் போட்டிருக்கான். எல்லா பசங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து கடுப்பாகிறாங்க. ஓனடரா ஷோல்டர் டச் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். ஓனடராவும் அதே மாதிரி தான் வைக்கப்பட்டு இருக்கா. ஐயோ டர்னிங் வந்துருச்சு அப்படின்னு ஓனடராவை பிடிச்சி ரோரி தள்ளி விடுறா. ஓனடரா நம்ம ஹீரோ மேல சாய, நம்ம ஹீரோ கிரசாக்கி மேல சாயன்னு ஒரே காமெடியா போய்கிட்டு இருக்கு. லாஸ்டா உட்காந்துருக்கு சுகுமி பார்க்க வரைக்கும் நம்ம ஹீரோ போய் வளரா. பார்த்து உட்காருன்னு சுகுமி சொல்றா. அடுத்த வளைவு வந்துருச்சுன்னு ரோரி தள்ளி விடுறா. சுகுமி தலையில கண்டு வைக்கும் போது ஏன் ஃபால்ட்ல நம்ம ஹீரோ சொல்றா. அதுக்கடுத்த 46 வளைவுகள்லயும் நம்ம ஹீரோக்கு இதே தான் ரிப்பீட்டடா நடந்திருக்கு. நான் செட்டப் பண்ணதை என்ஜாய் பண்ணியான்னு ஷோ கேட்கவும் நான் என்ஜாய் பண்ணலன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் எனக்கு உங்களை கடுப்பு தாண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சூப்பரா பண்ண ஓனடரான்னு சொல்லவும் ஏன் இப்படி பண்ணு ரூரி அப்படின்னு ஓனடரா திட்டுறா. அவங்க டீமே சமையல பண்ணிக்கோங்கன்னு டீச்சர் சொல்லவும் ஒருத்தர் விறகு எடுத்துட்டு வாங்க, இன்னொருத்தர் காய்கறி எடுத்துட்டு வாங்க நம்ம ஹீரோ அனுப்புறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுத்துறதுனாலே கிரசாக்கி ரொம்பவும் ஹாப்பியா இருப்பா. கிரசாக்கி ஹாப்பியா இருக்கால நம்ம ஹீரோ பார்க்கும்போது பட் அவகிட்ட ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் கிட்ட நான் என்ன ப்ராமிஸ் பண்ணிருப்பேன், அவனை நான் திரும்ப பார்த்தா என்னால கண்டுபிடிக்க முடியுமா, எனக்கு காப்பாத்த வந்தப்ப அவன் நெத்தில ஒரு தழும்பு இருந்ததா, அதை வச்சு வேணா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கிரசாக்கி யோசிக்கிறா. ஓனடரா வச்சிருந்த கீ மேல நம்ம ஹீரோக்கு இன்னும் டவுட் இருக்கு. கிரசாக்கி கால் தடுக்கி தண்ணி நம்ம ஹீரோ தலைமலை ஊத்திட்டா. அச்சோ சாரிப்பான்னு சொல்லுவோம். அப்ப நம்ம ஹீரோ அவனோட முடிய லைட்டா தூக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோவோட நெத்திலையும் அதே மாதிரி ஒரு தழும்பு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ தான் அந்த பையனா கிரசாக்கிக்கு ஒரு டவுட் வருது. அவன் தலையில எப்படி அந்த தழும்புன்னு கிரசாக்கி கேட்கவும் தெரியலப்பா, சின்ன வயசுல இருந்தே இருக்கு, நான் அனிமல்ஸ் கூட க்ளோஸா பழகி ஆடி வாங்குவேனா, ஏதாச்சும் அனிமலால தான் இது ஆயிருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் ஒருவேளை ஈஜிஜோ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷா. இல்ல நான் ஏன் அப்படி திங்க் பண்றேன், இவனுமே லவ் பண்ண அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொண்ணு இவனுக்கு ஒரு லாக்கெட் கொடுத்தா அப்படின்னா என்கிட்ட இருக்கிற கீ அப்படின்னு கிரசாக்கிக்கு புரிஞ்சிருது. இருந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தா. கண்டிப்பா அது இவனா இருக்க வாய்ப்பெல்லாம் நம்ம வைக்கப்பட்டுக்கிட்டே போறா. எல்லா டீமுக்குமே ஒரு ரூம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவோட டீமா அவங்க ரூமுக்கு வராங்க. ஆமா ஷோ நீ எங்க தூங்க போற, வரண்டாவா ஹால்வேவா அப்படின்னு ரோரி கேட்கிறாரு. ஆமா ஓனடராவும் நானும் ஒரே ரூம்ல தூங்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இங்க ஹாட் ஸ்பிரிங் இருக்கு, நம்ம அங்க போய் குளிப்போம் ஓனடரா சொல்றா. கிரசாக்கி இதுக்கு முன்னாடி அதுல குளிச்சது இல்ல, சோ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. கிரசாக்கி எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தான்னு நினைச்சேன், பரவாயில்ல அவ வழக்கம் போல எக்ஸைட்டடா தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சரி நம்ம ஹாட் ஸ்பிரிங் போற வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்கு, அது வரை கார்ட் கேம் விளையாடலாம். இருக்கிறவங்க அவங்க சைஸ் சொல்லணும், இல்ல சும்மா சொன்னேன் அவங்க அண்டர்வேர் கலவையும் சொல்லணும், அவங்க எந்த போஸ்ட்ல அழகா இருப்பாங்கன்னு சொல்லணும், இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் லவ் பத்தி ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லவோ அப்படின்னு நம்ம சொல்லவோ இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருந்த ரோரி இது வேணா ஓகே அப்படின்னு சொல்லவோ ஃபர்ஸ்ட் லவா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் லவ் ஓனிடுறாவே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. என்னால தோக்க கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் விளையாடுறாங்க. கிரசாக்கி நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு எதுவும் இல்லைன்னு வா சொல்றான். இதுல மத்தவங்களை பத்தி கவலைப்படலாம் டைம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓனடரா ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு அவ ஜோக்கர் எடுத்துட்டான்னு புரியுது. ஐயோ அவ ஃபேஸ் கியூட்டா இருக்கே நம்ம ஹீரோ எடுத்தா. அவ ஃபேஸ் ரியாக்ஷன் மாறத பத்தி எது ஜோக்கர் நம்ம ஹீரோக்கு தெரியுது. இருந்தாலும் ஓனடராவை காப்பாத்தணும், அதுக்காக நம்ம ஹீரோ ஜோக்கரையே எடுக்கிறான். கிரசாக்கி எடுக்கிற மாதிரி வேணும்னே நம்ம ஹீரோ அந்த ஜோக்கரை வைக்கிறான். அதே மாதிரி அவளும் எடுத்துருதா. அங்க பரவா ஃபேஸே எல்லாருக்கும் காட்டி கொடுக்க ஜாக்கிரதா நம்ம ஹீரோ சொல்லவும் இப்ப மத்த எல்லாருமே உஷாராயிருந்தாங்க. இப்படியே கேம் கண்டினியூ ஆகி கடைசியில நம்ம ஹீரோ அண்ட் கிரசாக்கி இவங்க 2 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க. ஓனடரா கிட்ட தான் இப்ப ஜோக்கர் இருக்கு. நம்ம ஹீரோவா ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு ஜோக்கர்ங்கிறத கண்டுபிடிச்சிருந்தா. இருந்தாலும் அவ வருத்தப்படுறாளே நம்ம ஹீரோ ஜோக்கரை எடுக்கிறான். போச்சு நான் வேணும்னு எடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ கார்டை ஷஃபிள் பண்ணி வைக்கிறான். அந்த கார்டு எடுக்கும் ஒழிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் கீழே விளையாடுன்னு டீச்சர் வந்து கூப்பிடுறாங்க. எல்லாருமே கிளம்பி கீழே போயிருந்தாங்க. நம்ம ஹீரோ கார்டை பார்த்துட்டு நான் தான் வின் பண்ணிருக்கல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் குளிக்கிறதுக்கு கிளம்புறாங்க. லேடிஸ் பாத்ரூம்ல போய் எட்டி பார்க்காத ஷூ நான்லாம் வரமாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றா. கண்டிப்பா நானும் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஷூ பேசிட்டு இருக்கும்போது ஈஜிஜோ உனக்கு ஒரு கால் வந்திருக்கு போய் அட்டன் பண்ணு அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. எனக்கு யார் கால் பண்ண போறா அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஹீரோ பின்னாடியே கிளாட் போறதா கிரசாக்கி பாத்துறதா. சிட்டோகே வாப்பா குளிக்க போலான்னு ஓனடரா கூப்பிடுறா. போன் கால்ல யாருமே இல்ல, நான் ஸ்ட்ரைட்டா குளிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இந்த கிளாட் உமன்ஸ் பாத்ரூம் மென்ஸ் பாத்ரூம்னு மாத்தி வச்சிட்டான். முடிஞ்சுதுடா பொண்ணுங்க பாத்ரூம்ல நீ எட்டி பாத்துருக்க எல்லாரும் இடியோட கிண்டல் படி அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு கிளாட் தான் இது எல்லாத்தையும் பிளான் போட்டு பண்ணிருக்கான். என்ன எனக்கு முன்னாடி வந்து யாரையோ காணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சரி ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருந்தா. ஹாட் ஸ்பிரிங்ல எவன்டா ஓடி வந்து குதிக்கிறது நம்ம ஹீரோ பார்க்க கிரசாக்கி அதுவோ ஒண்ணுமே இல்லாம 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. பாய் பாத்ரூம்ல நீ என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும் கேர்ள்ஸோட நான் சொல்றான். நான் 2 தடவை செக் பண்ணிட்டு தான் வந்தேன் நம்ம ஹீரோ
சொல்லவும் அந்த கிளாட் ஏன் உன்னை ஃபாலோ பண்ணான்னு இப்பதான் எனக்கு புரியுது, இது கிளாடோட ஒர்க் தான், சீக்கிரம் எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லுவோம். தேங்க்ஸ் பா நம்ம ஹீரோ பார்த்தா இங்க பார்க்காதடா அப்படின்னு அடிக்கிறா. பட் அதுக்குள்ள ஓனடா சுகுமி ரோரி எல்லாரும் வந்திருந்தாங்க. அச்சோ போச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. பையன் மாதிரி நீ இருந்தாலும் பொண்ணு மாதிரி வேற லெவல்ல இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ரோரி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ நைஸா போலான்னு பார்த்தா சவுண்ட் கேட்டு உன் லைஃப்ல நிம்மதியே இருக்காதுடா, நீ அவமானம் மட்டும் தான் படணும் அப்படின்னு கிளாட் வெள்ளத்தனமா சிரிக்கிறான். கிரக்ஸாக்கி நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள முக்கிட்டு நம்ம தான் இங்க ஜாலியா என்ஜாய் பண்றேன்னு சமாளிக்கிறா. வேற யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்க யாரோ இல்ல அப்படின்னு சமாளிச்சுட்டு இப்போதைக்கு இங்க மறைஞ்சுக்கோன்னு சொல்லவும் கிரக்ஸாக்கி நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே, நீ அவமானப்பட்டா எனக்கும் சேர்த்து தானே 3 வருஷம் அதே பிரச்சனை இருக்கும், அவனை நீ மட்டும் மாட்டிக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு வா சொல்றா. எப்படி இங்க இருந்து வெளியே போக நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஃபென்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹைட்டா இருக்கு. ஸ்டாஃப் மட்டும் போய் உட்கார்றதுக்கான ஒரு ரூம் இருக்கு, அது வழியா நம்ம ஹீரோ போயிடலான்னு பார்க்க மத்த எல்லாரும் சோப் போடுறான் அப்படின்னு ஷவர்ல தான் உட்காந்துருக்காங்க. இந்த கேப்ல போயிடலாம் நம்ம ஹீரோ கிளம்புறான். பொண்ணுங்க சைஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்குது, பசங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ராக்குவ தான் இன்னும் ஆளை காணும்னு ஷோ சொல்லவும் அஸ்லாம் நல்லா பொண்ணுங்க கூட என்ஜாய் பண்ணல, இப்போ வரலன்னா பரவாயில்லன்னு இன்னொருத்தன் சொல்றான். அங்க பாருங்க வெள்ள காக்கா அப்படின்னு கிரசாக்கி மத்தவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. ஹீரோ எந்திக்கலான்னு பார்த்தா டீச்சரும் மத்த எல்லா கேர்ள்ஸும் வந்திருந்தாங்க. விளங்கி போச்சு, இனி நான் வெளியே போக முடியாது அப்படின்னு ஹீரோ பாக்குறான். இப்போ மாட்டணும் ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்களே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். கேர்ள்ஸ் வர அந்த வாசலை மறைச்சிட்டு உட்காந்துட்டாங்க. சுகமே பையன் ட்ரெஸ் போட்டுட்டு நீ சுத்தினாலும் பொண்ணு பாடி உனக்கு வேற லெவல் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. பசங்க இது எல்லாத்தையும் அந்த பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஹீஜோ தான் இதை மிஸ் பண்றான்னு ஒரு பையன் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ இந்த பக்கம் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ லைட்டா இருமகம் சுகமே ஷாம்பு பாட்டிலே கத்தி மாதிரி தூக்கி அடிக்கிறா. ஏதோ சத்தம் கேட்டுதே நம்ம பாக்குறா. பட் நல்ல வேலை நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான். என் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, எல்லாரும் போன அப்புறம் இங்க இருந்து போலாம் அப்படின்னு கிரசாக்கி சொல்றா. கிரசாக்கி நீயும் உன் பாய் ஃப்ரெண்ட் எந்த அளவு ஒன்னா போயிருக்கீங்க அப்படின்னு பொண்ணுங்க எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சுகுமியோட ஃபர்ஸ்ட் கிரஷ் தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஆசனவா டைவர்ட் பண்ணி விடுவோம். சுகுமி உனக்கு கிரஷ் இருக்கான்னு எல்லாரும் அவ பக்கம் போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தண்ணிக்கு அடியில மூழ்கி இருக்கும்போது செவத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு, அது பாய்ஸ் பாத்ரூம் சைடு தான் கனெக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியா எஸ்கேப் ஆகி போறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். கிரசாக்கியோ சரின்னு சொல்றா. சுகுமி தப்பிக்கிறதுக்கு ஓனடரா ஃபர்ஸ்ட் கிரஷ பத்தி கேளுங்கன்னு கோர்த்து ஓட்டுறதா. ஓனடராவோட ஃபர்ஸ்ட் கிரஷ் அது தெரிஞ்சுக்கிட்ட ஆசை நம்ம ஹீரோவை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். போகாம நின்னுட்டு இருக்கான்னு கிரசாக்கி பாக்குறா. அதெல்லாம் எஸ்கேப் ஆகி போவோம் நம்ம ஹீரோ போனா ஓனடரா கரெக்டா வந்து அந்த ஓட்டையை மறைச்சிட்டு உட்காந்துருக்கா. அப்போ இவா இப்படி உட்காரணும், இப்ப நான் எப்படி போவேன் நம்ம ஹீரோ பார்க்கவும் ஃபர்ஸ்ட் கிரஷ பத்தி சொல்லுப்பா அப்படின்னு கிரசாக்கி அவளை அந்த ஓட்ட சைட்ல இருந்து நவுத்துறா. கைவலிக்கு ஸ்லிப் ஆகி ஓனடரா நம்ம ஹீரோ மேல உட்காந்துருதா. அட இங்க ஏதோ என்ன சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓனடரா பார்க்கவும் அதெல்லாம் ஏதோ இருக்காது அப்படின்னு கிரசாக்கி டக்குன்னு அவளை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோவா அந்த ஓட்டைக்குள்ள தள்ளி விட்டுருதா. அப்ப நம்ம ஹீரோ டவலை வந்து கிரசாக்கி நம்ம ஹீரோவோட தப்பான இடத்துல கை வச்சிருந்தா. அது என்னப்பா சவுண்டுன்னு பசங்க பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோ இப்ப தண்ணிக்குள்ள இருந்து வரான். இவ்வளவு நேரம் நான் மூச்சை பிடிச்சிட்டு உள்ள இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ராகோ நீ இதை கேட்டே ஆகணும்னு சொல்லவும் அதுக்கெல்லாம் எனக்கு இப்போ டைம் இல்ல, டயர்டா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மழை எந்த தப்பு இல்ல, கிளாட் தான் காரணம்னு தெரியும், அதனால நீ ரொம்ப சொங்கியா இருந்த, சரி எவ்வளவு பார்த்தான்னு கேட்கவும் என்னத்தான் நம்ம ஹீரோ கேட்கறா. இதோட இந்த பெர்ஃபெக்டான பாடி பார்த்துட்டே வா சொல்லவும் அங்க வர ஆவியா இருந்துச்சு, நான் எதையும் பார்க்கல நம்ம ஹீரோ சொல்லவும் கடைசியா நடந்தது அதன்னு கேட்கவும் எதை எனக்கு ஞாபகம் இல்லையா நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னும் இல்லைன்னா அங்க இருந்து கிளம்புவோம், அதை எப்படி நானே சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம மவுண்டனுக்கு போறோம், எல்லாரும் ஒழுங்கா தூங்குங்கன்னு டீச்சர் சொல்லிட்டு போறாங்க. இந்த ரூம் பக்கம் திறந்து பார்த்தா அவ்வளவுதான் ரோரி சொல்றா. ராக்கு வாப்பான்னு ஷோ கூப்பிடுவோம், நான் வரல டயர்டா இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா. ஷோ மட்டும் போய் எட்டி பார்க்கறான். எதுக்குடா என்னையோ சேர்த்து கட்டி போட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஓனரா கிட்ட மட்டும் தான் சாபி இருந்தது அண்ட் கிரசாக்கேக்கு நம்ம ஹீரோ மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் நம்ம ஹீரோவோட நெத்தியில அந்த தளம்ப பார்த்ததுக்கு அப்புறமா கிரசாக்கேவோட சின்ன வயசு கிரஷ் நம்ம ஹீரோவா தான் இருக்குமோன்னு கிரசாக்கேக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.